வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இலக்கிய வகை சொற்கள். ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தந்தால் அது சொல்லாகும். மொழி, பதம், கிளவி என்பது சொல்லின் வேறு பெயர்களாகும். இலக்கிய வகையில் சொற்கள் 4 வகையாக பிரிக்கப்படுகின்றன. அவை இயற்சொல், திரிசொல், திசைச்சொல் மற்றும் வடசொல்லாகும். இவற்றில் இயற்சொல் என்பது அனைவராலும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியது, எளிதில் பொருள் விளங்கக்கூடியது. இந்த இயற்சொல்லானது பெயர், வினை, இடை, உரி என்று 4 வகைகளில் வரும். எடுத்துக்காட்டாக மண், பொன் என்பது பெயர் இயற்சொல். நடந்தான், வந்தான் என்பது வினை இயற்சொல். அவனை, அவனால் என்பது இடை இயற்சொல். மாநகர் என்பது உரி இயற்சொல். மாநகர் என்பது உரிச்சல் தொடர். இது அனைவராலும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருப்பதால் இந்த உரிச்சல் தொடர் உரி இயற்சொல் என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்ததாக திரிசொல். திரிசொல் என்பது கற்றோருக்கு மட்டும் பொருள் விளங்கக்கூடிய வகையில் இருப்பது. திரிசொல்லும் பெயர், வினை, இடை, உரி என்று 4 வகைகளில் வரும். எடுத்துக்காட்டாக அழுவம், வங்கம் என்பது பெயர் திரிசொல். அழுவம் என்றால் கடல், வங்கம் என்றால் கப்பல். இயம்பினான், பயின்றான் என்பது வினை திரிசொல். இயம்பினான் என்றால் சொன்னான் என்று பொருள். பயின்றான் என்றால் கற்றான் என்று பொருள். அன்னமான என்பது இடைத்திரிசொல். அன்னமான என்பதற்கு போன்ற என்று பொருள் வரும். கூர்களி என்பது உரித்திரிசொல். கூர்களி என்பதற்கு மிகுதியான என்னும் பொருள் வரும். இவ்வாறு படித்தவர்களால் மட்டும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அமைவது திரிசொல்லாகும். இந்த திரிசொல்லானது ஒரு பொருள் குறித்த பல திரிசொல்லாக வரும். எடுத்துக்காட்டு வங்கம், அம்பி, நாவாய் என்பதற்கு கப்பல் என்று ஒரு பொருளே வரும். பல பொருள் குறித்த ஒரு திரிசொல்லாகவும் வரும். எடுத்துக்காட்டாக இதழ் என்பதற்கு பூவின் இதழ், உதடு, கண் இமை, பனையேடு, நாளிதழ் என்று பல பொருள் வரும். அடுத்ததாக திசைச்சொல். வடசொல் தவிர பிற மொழிகளிலிருந்து தமிழில் இடம்பெற்ற சொற்களே திசைச்சொல் எனப்படுகின்றன. எடுத்துக்காட்டு சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் என்பவை திசை சொற்களாகும். அதுபோன்று கிணற்றை கேணி என்றும் பசுவை பெற்றம் என்றும் குறிப்பதும் திசை சொல்லாகவே கருதப்படுகின்றன. அடுத்ததாக வடசொல். வடமொழியிலிருந்து தமிழில் வந்த சொற்கள் வடசொல் என்று அழைக்கப்படுகின்றது. வடசொல் என்பது சமஸ்கிருதம். மகுடம், மாதம், விடம், சக்கரம், கமலம் என்பவை வட சொற்களாகும். இந்த வட சொல்லானது 2 வகையாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று தற்சமம், மற்றொன்று தற்பவம். வடமொழியில் இருப்பதை போன்றே தமிழில் அப்படியே எழுதினால் அது தற்சமமாகும். எடுத்துக்காட்டு கமலம், அலங்காரம். லக்ஷ்மி என்ற வட சொல்லை லட்சுமி என்றும், விஷம் என்ற வட சொல்லை விடம் என்றும் தமிழில் மாற்றி எழுதுவது தற்பவம் என அழைக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள்.